ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி வீட்டிலேயே ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது அதோட சுகமே தனிதாங்க. ஸோ இந்த சாக்லேட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பால் பவுடர் எடுத்திருக்கேங்க. இந்த பால் பவுடர் வந்து என்னென்னா 50 கிராம் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா சர்க்கரையை வந்து மிக்சியில் வந்து அடித்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து எதில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதில் வந்து 1 கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ 1 டம்ளர் வந்து பால் பவுடர் எடுத்துருக்கோங்க. 1 டம்ளர் வந்து சர்க்கரை வந்து நம்ம மிக்சியில் அடித்ததை 1 டம்ளர் எடுத்துருக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நாங்கள் சலிச்சு தாங்க வச்சுருக்குது. அதனால் நான் வந்து சலிக்கிறத வந்து காமிக்கலை. எல்லாத்தையுமே வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொக்கோ பவுடருங்க. நம்ம எதில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதில் வந்து பாதி எடுத்துருக்கோங்க. அதாவது 25 கிராம் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறோங்க. இந்த கிளாஸ் வந்து 50 கிராம் உள்ளதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னா 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து 2 ஸ்பூன் போடுறோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தாங்க வந்து இந்த சாக்லேட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக வந்து கட்டி கட்டியாக இருந்தாலும் அது வந்து பாயில் பண்ணும் போது எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயில் பண்ணுறோங்க. டபுள் பாயில் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அது மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு. இப்போ பாயில் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுனா நல்லா வந்து மெல்ட் ஆகி நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்குங்க. அது வரைக்கும் வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து திக்காக வந்து கிடச்சிருச்சிங்க. இப்போ நாங்கள் பண்ணுறது வெறும் வந்து பிளெயின் சாக்லேட் தாங்க. இப்போ நட்ஸ் ஏதாவது நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் தான் வந்து நம்ம மோல்டிங் பண்ண போகிறோங்க. அதுக்காக அந்த பிளேட்டில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா நெய் தடவி வந்து வச்சுருக்கேங்க. நெய் தடவும் போது வந்து நமக்கு ஈஸியாக வந்து வருங்க. அதுக்காக வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இது ஹோம்மேட் சாக்லேட்னால வீட்டில் இருக்க பொருளை வச்சே தாங்க நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாயில் பண்ணதை இதை வந்து ஊற்றிடலாங்க. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடல. ஆல்ரெடி வந்து நான் இங்கே பிளேட்டில் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுருங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண வரோன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சுங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அதை நம்ம கட் பண்ணிடலாம். சாக்லேட் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. சூப்பராக வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து சாக்லேட் செஞ்சாச்சிங்க. சூப்பராக நமக்கு வந்திருக்கு. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.